ஹலோ, ஆமா நான் தான். ஏய் ஆத்தி, எப்ப நான் வரட்டுமா? சரி சரி, நீங்க வாங்க, நீங்க வாங்க, நான் இங்கதான் இருப்பேன். ஆமாமா, நான் இங்கதான் இருப்பேன். பாடி எப்பதான் பாத்துருக்காங்க. அடிபட்ட பண்ணி மாதிரி வீச்சு வீச்சுன்னு கத்திக்கிட்டு உங்களை ஆஸ்பத்திரி கூட்டு போங்க. அங்க போய் பம்பு செட்ல கையை ஓட்டம்னு சொல்லு. துப்பாக்கி பாய்க்குன்னு உளறிக்கிட்டு இருக்காத மூதேவி. போ, நீ மதுரை கோர்ட்ல சரண்டர் ஆயிரு. என்னது? போலீஸ்காரன் நம்ம கூட சரியாத்தால இருக்கு. காப்பாத்துன்னு கை காசு வாங்கிட்டு போய் சரண்டி சொல்ற? சட்டம் தெரியாம பேசாத. உன்னை காப்பாத்துறதுக்காக தான் சொல்றேன். விரும்மாண்டி வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு வக்கீல் சார் கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, உங்க வாக்குமூலம் தான் முதல்ல பதிவாகணும். அப்பதான் இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். இல்லைன்னா செகண்ட் ஆயிரும். ஐயா, நல்ல முன்னாடி ஆளுங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஏய் தள்ளுங்கடா. ஏய் போங்கடா. ஏய் தள்ளியா. ராஜ் பார்க்காம அங்கிட்டு போங்கயா. இது நாயக்கரோட செல்போன். இதுல விருமாண்டியோட நம்பர் இருக்கு. அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். நீ சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் எப்படியாவது கண்டுபிடிச்சிரு. அட புரியுதியா? கேனத்தனமா தலையை விட்டு கம்மாயில வீசி போடாதீங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். நல்லா ஆழமா குழிய விட்டு நிறைய உப்பு போட்டு போலீஸ் நாய் பொல்லாதது போய். மகனே, நீ ஐயா கறி வச்சு சாடி நீ ஒரு ஆடு நிச்சயமா கட்டவாளு. ஐயா மகனே, ഇവിടെ തന്നെ ഒരു യാത്രത്തിന് നീ വളരെ ഒരു യാത്രത്തിന് சாகுறதுக்கு முன்னாடி யாருக்கோ ஃபோன் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. உங்களுக்காத்தான் இருக்கும். ஆனா அவர்கிட்ட செல்போன் இருக்குல்ல? இல்ல, கண்டிப்பா விருமாண்டியா தான் இருக்கும். இதே பாம்புக்கு பால் வாக்கப்படாதுங்கிறது. நீங்களும் விருமாண்டியை தானே சந்தேகப்படுறீங்க? எஃப்ஐஆர் எழுதணும்ல? ஆமாம் பெத்தராசு, நைனாவை கொண்டவரை கண்டுபிடிச்சு தானே ஆனும். விருமாண்டி எங்கே இருக்காருன்னு உங்களுக்கும் தெரியும்ல. மிஸ்டர் பால்பாண்டி, உங்கள் அளவுக்கு பெரிய வக்கீல் இல்லைனாலும் நானும் வக்கீல் தான். ஆனால் நேர்மையான வக்கீல். அப்படித்தான் இருக்கணும்னு எங்கள் நைனா சொல்லியிருக்காரு. ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட். சரி சரி, நீங்கள் பேசுங்க. எங்கள் நைனாவை கொன்னது யாருன்னு எனக்கும் தெரியும். யாரு? உனக்கும் தெரியும். கடைசியில் சத்தியம்தான் ஜெயிக்கும்னு எங்கள் நைனா சொல்லியிருக்காரு. அதை நான் இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். விருமாண்டிக்கு எதிராக என் ஊர்லேருந்து ஒரு புள்ள சாட்சி சொல்லாது. நாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். உனக்கு ஒரு மரியாதைக்காக தான் தனியாக கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். 10 போலீஸ்காரனை அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்திட்டு ஜெயிலுக்கு போக எல்லாம் தயாராக இருக்கும். ஆனால் எங்கள் நைனாவோட இறுதி ஊர்வலம் கௌரவமாக நடக்கணுன்றதுக்காக தான் அமைதியாக போகிறோம். தெரிஞ்சுக்க. சொல்லிட்டேன்பா. ரைட், ஓவர். ஏ குபிர்சாலி, போங்கடாங்கட்டே. ஏய், ஒரு தகராறு நடந்துடப்படாத வக்கீல் சார். அப்புறம் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை ஆயிரும். கேட்டுக்கிட்டியல்ல? ஏய், பிபி வந்துட்டாரா? ஓடிங்கடே. ஏய் ஓ, ஏய் பிடிங்க அவளை. அவங்கள பார்க்காத போ. அண்ணாடி வைத்தியநாதர் வண்டி வருதுண்ணே. வண்டி ஏண்டா நிறுத்துறேன் உண்டா? வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்கெல்லாம் அந்த பயலுக்காக வக்காலத்து வாங்க கூடாதையா? ஐயா, நான் வேலைக்கே வரலையா. என் மூஞ்சியை பார்த்தியா? ஷேவ் பண்ணி 4 நாள் ஆச்சு. சவரம் பண்ணாம என்ன கோர்ட்ல பாத்துருக்கியா? அம்மா வணக்கம். ஐயா வணக்கம். பழைய கோவிந்தராஜங்க. கோவிந்தராஜன் பழைய கிளைண்ட். அப்பா ஐயா புண்ணியத்தில் 2 கோலா. ஏய், இதெல்லாம் தேவையா உனக்கு? இதை பாருங்க, மேஜிஸ்ட்ரேட்டை பர்சனலாக பார்க்கணும். கொஞ்சம் உத்தரவு கொடுக்குறீங்களா? அது என்னையா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு? எடா கைய. ஆனா ஒண்ணு,
அந்த பைய கோர்ட்ல உசுரோட வர மாட்டாயா அது நிச்சயம். மஞ்சள் தண்ணி ஊத்தாம விட மாட்டோம் நாங்க. என்னையா கோர்ட் வளாகத்துல இதெல்லாம் பேசிக்கிட்டு சீக்கிரம் போயேன்டா. இவன் ஒருத்தன் நத்த மாதிரி ஊந்துட்டு. ஏய் அப்போ டீ போட சொன்னல போட்டியா? சீக்கிரம் உள்ள போன வரேன். அம்மா உங்க உதவிக்கு நான் எப்படி நன்றி சொல்றது? போய் கொலை வழக்குல விருமாண்டிக்கு எதிராக யாரும் சாட்சி சொல்ல வரல. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை யுவரானர். அன்னலட்சுமி கொலை வழக்கை விசாரிக்கிறது மூலமா ஏற்கனவே நடந்த கொலைகளுக்கும் விருமாண்டிக்கும் அதிக பங்கு இருக்கிறத என்னால ப்ரூவ் பண்ண முடியும் யுவரானர்.